சென்னை போயஸ் கார்டனில் அமைந்துள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? சென்னையில் அமைந்துள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு இன்று அதிகாலை மெயில் ஒன்று வந்திருக்கிறது. அந்த மெயில்ல பல்வேறு பிரமுகர்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் போயஸ் கார்டன்ல அமைந்திருக்கக்கூடிய நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் உள்ளிட்டோரின் வீடுகள்ல இந்த வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த மெயில்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட போலீசார் அவர்களது வீடுகளுக்கு சென்று சோதனை ஈடுபட்டதுல வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அது புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களது வீட்டுல சோதனை மேற்கொள்ள வேண்டாம் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க அவரது வீட்டுல சோதனை மேற்கொள்ளவில்லை என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்கள்ல தேடியதில் இந்த சோதனை புரளி என்பது தெரிய வந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது இல்லாமல் இருந்த நிலையில மீண்டும் மர்ம நபர் இது போன்று மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.